சுமிதா சபர்வால் வந்து ஐஏஎஸ் அதிகாரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து இளம் வயதுல வந்து அதாவது 23 வயதுல வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆனவங்க. அதாவது நான் சொல்றது 24 வருடத்துக்கு முன்புன்னா பாத்துக்கோங்களேன். தெலுங்கானாவுல வந்து 12 துறைகள்ல வந்து பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். இப்ப நம்ம அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம அசுரன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன்ல வரும். ஸோ படிப்புடைய முக்கியத்துவத்தை பத்தி ஒரு டயலாக் வரும். அதாவது நீங்க எதுவா இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துருவாங்க, படிப்பை மட்டும் எடுக்க முடியாது. இவங்க வந்து என்னன்னா ஐஏஎஸ் தேர்வுல வந்து ஜெயிக்கணும்னு வந்து முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு வந்து இவங்க வந்து ஒவ்வொரு லைப்ரரியா போய் அலையிறாங்க. அவங்களுக்கான தேடல் வந்து கிடைக்குது. ஸோ எப்படி பண்ணணும், எப்படி என்னென்ன பண்ணணும், எல்லா ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்து ஃபர்ஸ்ட் தடவை எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் தடவை வந்து தோல்வி பண்ணுவாங்க. 2வது தடவை எழுதி தேர்ச்சி பெற்று அதாவது இந்தியால 4வது ஆளா தேர்ச்சி பெறாங்க. 23 வயசுலன்னா அப்ப பாத்துக்கோங்க. அப்ப அவங்களுடைய வந்து தேடல் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு சென்னையில கன்னிமார லைப்ரரி பாத்தீங்கன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரியில வந்து ஃபுல்லா ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான தேர்வுகளுக்கான படிக்கிறவங்க தான் அங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதே மாதிரி கோட்டூர்புரம் லைப்ரரியிலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அங்கேயும் பல பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா இப்ப அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஈஸியா வாய்ப்பு கிடைக்குது. என்ன படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு என்ன தேர்வு பண்ணலாம், என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்ற விஷயம் ஈஸியா கிடைக்குது. ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியா கிடைக்காது. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா என்னென்ன பேசிக் ப்ரொசீஜரே நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாமே ஈஸியா வந்து ஒரு கையடக்க நொடியிலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுக்கு தேர்வு முறையில தான் நடக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வாகிறது வந்து இன்னைக்கு பலருடைய கனவா இருக்கு. இவங்க ஐஏஎஸ் வந்து தேர்வானவங்க. 1977 ஜூன் மாசம் 19ஆம் தேதி மேற்கு வங்காளத்துல உள்ள டார்ஜிலிங்க சேர்ந்தவங்க, அதாவது பெங்காலி குடும்பத்தை சேர்ந்தவங்க. பிராணப் தாஸ் பிரபிதாஸ் அவருடைய மகள். ஹைதராபாத் நகர்ல உள்ள வந்து அதாவது பிரபலமான பகுதியில செகந்திராபாத்ல உள்ள செயின்ட் ஆன்ஸ் ஸ்கூல்ல வந்து பள்ளி படிப்பை வந்து படிக்கிறாங்க. டெல்லி பல்கலைக்கழகத்துல லேடி ஸ்ரீராம் கல்லூரியில வந்து பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. பின்னாடி அவங்க பொருளாதாரத்துல முதுகலை படிப்பும் படிக்கிறாங்க. சுமிதா சபர்வால் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுல வந்து யூபிஎஸ்சி தேர்வுல வந்து தேர்வாகிறாங்க. அகில இந்திய அளவுல வந்து 4வது ஆளா தேர்ச்சி பெறாங்க. ஐஏஎஸ் அதிகாரின்னு ஒரு அர்ப்பணிப்போட செயல்பட்டதுனாலதான் பிற்காலத்துல மக்கள் அதிகாரி என வந்து பெயர் பெறாங்க. அதாவது எத்தனையோ பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணாலும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பாராட்டு பெறதுன்றது குறிப்பிட்ட வந்து சிலர் மட்டுமே. ஏன்னா அவங்களுடைய ஆளுமையும் சரி, அவங்க பேசுற பேச்சும் சரி, அதை பொறுத்துதான் மக்கள் அவங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுக்குறாங்க. 1987 வந்து ஐஏஎஸ் ஆபீசரா வந்து பணிபுரிகிறாங்க. பல்வேறு பகுதிகளில் வந்து பணிபுரிகிறாங்க. கலெக்டரா வந்து விசாகப்பட்டினத்திலையும் வந்து இணை ஆட்சியரா வந்து கம்மம் பகுதியிலையும் அவங்க வந்து பணியாற்றி இருக்காங்க. மாவட்ட ஆட்சியரா வந்து அடிலாபாத்ல வந்து பணியாற்றி இருக்காங்க. செயலாளரா வந்து உயர் கல்வித்துறையில பதவி வகிச்சிருக்காங்க. செயலாளரா சுகாதாரத்துறையிலையும் இவங்க வந்து பணியாற்றி இருக்காங்க. குறிப்பிடத்தக்க சாதனைகள்னு சொல்லணும்னா தாய் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு சுகாதார முயற்சி வந்து அவங்க மேற்கொள்றாங்க. அதாவது ராஜீவ் ஆரோக்கியஸ்ரீன்னு சொல்லி ஒரு காப்பீட்டு திட்டம், அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வர்றாங்க. இது வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல என்னன்னா பாராட்ட பெறுது. அப்ப இருக்க பலப்படுத்தப்பட்ட கல்வி உள்கட்டமைப்பு, அதாவது பெண் கல்வியில வந்து இவங்க வந்து கவனம் வந்து அதிகமா செலுத்தினாங்க. கிராமப்புறத்தை ஊக்குவித்தல், நிலையான விவசாய நடைமுறைகள் போன்ற காரணங்களுக்காகவும் இவங்க வந்து மக்களிடையே வந்து பாராட்டு பெற்றிருந்தாங்க. சூறாவளி ஏற்பட்ட வந்து என்னன்னா அவசர உதவினாலும் அதுக்காக மக்கள்கிட்ட வந்து எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணாலும் அது ஒரு நல்ல ஒரு மேலாண்மை முயற்சி, பேரிடர் மேலாண்மை முயற்சியும் வந்து நல்லபடியா நடந்துச்சு. அதனாலேயே மக்கள்கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வந்து கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். வந்து விருதுகள்னு பாத்தீங்கன்னா 2004 வந்து ஆந்திர பிரதேசத்தோட சிறந்த கலெக்டர் விருது வாங்கியிருக்காங்க. 2010 வந்து கவர்னர் வந்து தேசிய விருது வாங்கியிருக்காங்க. 2011 வந்து ஐக்கிய நாடுகளின் வந்து பொது சேவை விருதையும் வாங்கியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸோட தேவி விருதையும் இவங்க பெற்றிருக்காங்க. கொஞ்சம் கூடுதல் தலைமைச் செயலாளர் வந்து ஆந்திர பிரதேசத்துல வந்து பணியாற்றுறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி சிவசங்கரை வந்து மணந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள்.